வணக்கம் டிஎன்பி சஸ்பென்ஸ். இது நம்ம சேனலோட முதல் அதிகாரப்பூர்வமான இந்தியன் பாலிட்டி வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் இந்திய அரசியலமைப்போட அறிமுகம் A to Z. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு முகப்புரையை பற்றி A to Z பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எக்ஸாமில் அதிக மதிப்பெண் கிடைக்க இந்த வீடியோ உறுதியாக உதவும் என்று நான் நம்புகிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நண்பர்களே, நம்ம அரசியலமைப்போட அறிமுகத்தை பற்றி பார்த்துருவோம். அரசியலமைப்பு வரையறை பார்க்காததுக்கு முன்னாடி நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நண்பர்களே, நம்ம அரசு கூட்டல் இயல் கூட்டல் அமைப்பு கூட்டல் சட்டம் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா அரசு இயல் அமைப்பு சட்டம், அதாவது அரசு இயலை அமைக்க தேவையான சட்டம் என்று கூறலாம். இப்போ அரசியல் அமைப்போட வரையறையை பார்த்துருவோம். ஒரு அரசு அமைக்கப்பட்டு அது ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டதே அரசமைப்பாகும். இதுதான் நண்பர்களே அரசியல் அமைப்போட வரையறை. இந்த வரையறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் முதல் பாடத்தில் இந்த வரையறை இருக்குது. ஒரு சிறந்த அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தன் குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தினையும் சமத்துவத்தினையும் பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டமே சிறந்த அரசியலமைப்பு சட்டமாகும். இப்படி தான் இருக்கணும். நமது நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன பகுதிகளை உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, முகப்புரை 22 பகுதிகள் மற்றும் 395 ஆர்டிகல்ஸ் நண்பர்களே. அதாவது 395 பிரிவுகள், 12 அட்டவணைகள் நமது அரசியலமைப்பு சட்டம் கொண்டது. முகப்புரை நண்பர்களே ஒரு ஆர்டிகளோ அல்லது ஒரு பகுதியோ ஒரு அட்டவணையோ அல்ல. ஆனால் அரசியலமைப்பு சட்டங்களின் உட்கூறுகளை இந்த முகப்புரை பிரதிபலிக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் அப்படிங்கலாம். இந்த முகப்புரையை தாண்டி தான் நம்ம அந்த 22 பகுதிகளுக்கும் அட்டவணைக்கும் செல்ல முடியும். அடுத்ததாக நமது அரசியலமைப்பு சட்டம் 2024 வரை 106 முறை திருத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த 22 பகுதிகள், 12 அட்டவணைகள், இந்த திருத்தங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் நமது அரசியலமைப்பு சட்டமாகும். இப்போ நண்பர்கள் நம்ம அரசியலமைப்பு சட்டம் கடந்து வந்த பாதையை பார்த்துருவோம். கடந்து வந்த பாதை 1920களில் நண்பர்களே, இந்திய தலைவர்கள் இந்தியர்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக வலியுறுத்தினார்கள். அதாவது பிரிட்டிஷ் மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட டொமினியன் அந்தஸ்தில் இந்தியர்களுக்கு தன்னாட்சி வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, நம்முடைய அரசை பிரிட்டிஷினுடைய அரசியாக இருப்பார், ஆனால் ஆட்சி செய்வது இந்தியர்கள். அதுதான் டொமினியன் அந்தஸ்து அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா நாடு, அப்புறம் கனடா நாடு போன்றவை டொமினியன் அந்தஸ்தில் இருந்த நாடுகளாகும். இந்த நிலையில் ஆங்கிலேயர் லார்ட் பெர்கன்வுட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு சுயமாக அரசியலமைப்பு சட்டம் எழுதும் ஆற்றல் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் எழுதும் ஆற்றலே இல்லை என்றால் அவர்கள் எப்படி இந்தியாவை ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு இந்தியர்களுக்கு சவால் விடுக்கிறார். இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஜவஹர்லால் நேருனுடைய அப்பா மோதிலால் நேரு என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு ஆட்சி செய்யும் டேலண்ட்டும் இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் எழுதுகிற டேலண்ட்டும் இருக்குது அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக அவர் நேரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையை படிக்கிறீங்க கேளுங்க. அவரது சவாலுக்கு, அதாவது லார்ட் பெர்கன்வுட் அவரின் சவாலுக்கு எதிராக 1928இல் மோதிலால் நேரு அறிக்கை வெளியிட்டு இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதும் ஆற்றல் உண்டு என நிரூபித்தார். இந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு தேவையான முக்கியமான பல அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அடுத்தது அமைச்சரவை தூதுக்குழு. இந்த அமைச்சரவை தூதுக்குழு பார்க்காததுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழு பார்த்துருவோம். 1942 நண்பர்களே, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிற தலைமையில் ஒரு தூதுக்குழு இந்தியா வர்றாங்க. அவர் எதுக்கு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 1940 காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் மிகவும் வன்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இந்திய இராணுவ வீரர்கள் களமிறக்கப்படுகிறார்கள். அதற்கு இந்திய தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படி எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாகாணங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்த மாகாணங்களை அவங்க ஆட்சியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. இந்திய தலைவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஆங்கில அரசாங்கம் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு அனுப்புகிறது. கிரிப்ஸ் தூதுக்குழு என்னென்ன பரிந்துரைகளை இந்திய தலைவர்களிடம் வைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியர்களுக்கு சுயாட்சி தரம், டொமினியன் அந்தஸ்தில் சுயாட்சி தரம் அப்படின்னு பரிந்துரையை வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிரிட்டன் ஜப்பானிடமோ அல்லது ஜெர்மனியிடமோ 2ஆம் உலகப் போரில் தோக்காமல் இருக்கணும். அப்படி தோக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு சுயாட்சி டொமினியன் அந்தஸ்து தர முடியும். பிரிட்டன் தோத்துட்டா இந்தியா ஜப்பானோ அல்லது ஜெர்மனியை கைப்பற்றி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இராணுவ வீரர்கள் 2ஆம் உலகப் போரில் பங்கெடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு முழு சுயாட்சி வேணும் அப்படிங்கிறது வலியுறுத்துகிறாங்க. இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரவு தொடர்பான கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. இதை காந்தி கடுமையாக விமர்சிக்கிறார். வேறு வழி இல்லாமல் கிரிப்ஸ் தூதுக்குழு பிரிட்டனுக்கு சென்று விடுகிறது.
அங்கே போய் பிரிட்டன் அரசாங்கத்துக்கிட்ட என்ன பரிந்துரை அளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு வந்து முழு சுயாட்சி கொடுத்துடலாம், அவங்க அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பரிந்துரையை அளிக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து அமைச்சரவை தூதுக்குழு பற்றி பார்த்துருப்போம். 1946 பெத்திக் லாரன்ஸ் தலைமையிலான அமைச்சரவை தூதுக்குழுவின் அறிவுரைப்படி அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அதாவது பிரிட்டன் நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த 3 அமைச்சர்கள் வந்து பெத்திக் லாரன்ஸ் தலைமையில் அந்த தூதுக்குழு வந்து இந்தியா வர்றாங்க. இந்த தூதுக்குழுவின் முக்கியமான பணி என்னன்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அந்த ஆட்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான முழு வழிகாட்டல் தர்றது தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் முக்கியமான பணி. இந்த தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி தான் நண்பர்களே அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அது எப்படி அமைக்கப்பட்டதுன்னு பார்த்துருப்போம். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து மொத்தமாக வந்து 389 உறுப்பினர்கள் நண்பர்களே. மாகாண உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்துடலாம். 1946 காலகட்டத்தில் நண்பர்களே இந்தியாவில் வந்து 9 மாகாணங்கள் இருந்தன. அதாவது மதராஸ் மாகாணம், வங்காள மாகாணம், அப்புறம் பஞ்சாப் மாகாணம், பாம்பே மாகாணம், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, பீகார் இந்த மாதிரி வந்து 9 மாகாணங்கள் இருந்தன. அந்த மாகாணங்களிலிருந்து 10 லட்சம் பேருக்கு ஒருவர் என்ற விகிதத்தின் அடிப்படையில் மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் 292 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நண்பர்களே. மறைமுக வாக்கெடுப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தேர்தலில் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் வாக்களிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை தான் மறைமுக வாக்கெடுப்பு முறை. இப்படித்தான் மாகாணங்களிலிருந்து 292 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அம்பேத்கர் வந்து மும்பை மாகாணத்திலிருந்து, மும்பை பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது சுதேச அரசுகள் வந்து நண்பர்களே 10 லட்சம் பேருக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் சுயமாக 93 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நண்பர்களே, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு, அதாவது நேரடியான ஆட்சிக்கு உட்படாத மன்னராட்சி பகுதியுள்ள பகுதி தான் சுதேச அரசுகள் எனப்பட்டன. அந்த சுதேச அரசுகளிலிருந்து மறைமுக வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படாமல் சுயமாக, அதாவது அவங்களே வந்து அந்த அரசுகளே 93 பேர் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி தன்னிச்சையாக 93 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்தது வந்து தலைமை ஆணையர் மாகாணங்கள். தலைமை ஆணையர் மாகாணங்கள் அப்படின்னு நண்பர்களே, இந்த மதராஸ் மாகாணம், வங்காள மாகாணம், பஞ்சாப் மாகாணம், பம்பாய் மாகாணம், இந்த 4 மாகாணங்கள் தான் தலைமை ஆணையர் மாகாணங்கள் எனப்பட்டன. இந்த மாகாணங்களிலிருந்து அரசு சார்பில், அதாவது தலைமை ஆணையர் சார்பில் 4 உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டனர். சரிங்களா நண்பர்களே? ஆக மொத்தத்தில் மாகாண உறுப்பினர்கள் வந்து 292 பேர், சுதேச அரசுகளிடமிருந்து 93 பேர், தலைமை ஆணையர் மாகாணங்களிலிருந்து 4 பேர் உட்பட மொத்தம் 389 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்ததாக வந்து நண்பர்களே அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகளை பார்த்துருவோம். சரிங்களா? 1946 டிசம்பர் 6 நண்பர்களே அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. நம்ம அது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது 1946 டிசம்பர் 9 வந்து முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது இவர் வந்து மறைந்து விட்டார் நண்பர்களே, அதாவது இயற்கை எழுதிவிட்டார். அதனால் மறுபடியும் வந்து டிசம்பர் 11 1946 வந்து மற்றொரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா நண்பர்களே? அடுத்தது அரசியல் நிர்ணய சபையானது 13 நிரந்தர குழுக்களை அமைத்தது. அது என்னென்ன குழுக்கள்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து வரைவு குழு வந்து 1947 ஆகஸ்ட் 29 அம்பேத்கர் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது நண்பர்களே. வரைவு குழு அப்படின்னா ஒரு டிராஃப்ட், அதாவது நம்ம ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் காப்பி எழுதுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஒரு ரஃப் காப்பி வந்து எழுதப்பட்டது. அதான் வந்து டிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு தான் வந்து இந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த 13 குழுக்களை அமைத்தார்கள் பார்த்தீங்களா நண்பர்களே, அதில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கமிட்டி ஆன் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற குழுவுக்கும் யூனியன் பவர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற குழுவுக்கும் தலைவராக செயல்பட்டார். சரிங்களா? வல்லபாய் பட்டேல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, அதாவது அடிப்படை உரிமைகள் குழுவுக்கு வந்து வல்லபாய் பட்டேல் தலைவராக செயல்பட்டார். அட்வைசரி கமிட்டிக்கும் தலைவராக செயல்பட்டார். இந்த தகவல் வந்து எக்ஸாமில் வந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள். ஏற்கனவே வந்து கேட்டும் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த தகவல் வந்து கொடுத்துருக்கிறேன். அடுத்ததாக சுதந்திரத்திற்கு பின் சபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 299 குறைந்தது. ஏன்னு பார்த்தோம் நண்பர்களே, சுதந்திரத்துக்கு முன்பு வந்து 389 உறுப்பினர்கள். பாகிஸ்தான் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. அதாவது பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும், தற்போதைய பங்களாதேஷ், அது தனியாக பிரிஞ்சனால அதில் 90 உறுப்பினர்கள் பக்கத்தில் அந்த நாட்டிற்கு சென்று விட்டார்கள், அந்த நாட்டிற்கு சொந்தமாகி விட்டார்கள். அதனால் வந்து சபையின் உறுப்பினர்கள் 299 குறைந்து விட்டது. அடுத்ததாக 12 கூட்டத்தொடர்கள், அதாவது சபையின் விவாதங்களின் தொகுப்பு 1950 ஜனவரி 24 வரை மொத்தமாக 12 தகுதிகளை கொண்டது.
இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது பார்த்தீங்களா? ஒரு கூட்டத்தொடர் அப்படிங்கிறது வந்து நண்பர்களே ஒரு நாளில் நடப்பதில்லை. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், வசந்த கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர்னு வருஷத்தில் சாதாரணமாக 3 கூட்டத்தொடர்கள் நடக்கும். ஒவ்வொரு கூட்டத்தொடரும் நண்பர்களே 20 முதல் 30 நாட்கள் வந்து நடைபெறும். இதுபோல தான் அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர்களும் மொத்தமாக 12 தொகுதிகளை கொண்டது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 நண்பர்களே. இந்த நவம்பர் 26ஆம் நாள் தான் வந்து நம்ம வந்து அரசியலமைப்பு சட்ட தினம், அதாவது தேசிய சட்ட தினமாக நம்ம வந்து கொண்டாடுகிறோம். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நாள். ஆனால் நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி 26, 1950 நண்பர்களே. அதனால தான் ஜனவரி 26 வந்து நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். அதாவது ஒரு குடிமக்களின் அரசை அமைக்க தேவையான அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாளத்தை வந்து நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்ததாக நடைமுறைக்கு வந்த நாளை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக சட்டம் உருவான காலம். அரசியல் நிர்ணய சபையானது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களை எடுத்துக்கொண்டது. நண்பர்களே, இந்த நாட்கள் வந்து நண்பர்களே ஏற்கனவே வந்து கேள்வித்தாள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கையொப்பமிட்டவர்கள். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட 284 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டனர். மொத்தமாக வந்து 299 பேர் வந்து நண்பர்களே, அதில் வந்து 284 உறுப்பினர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட கையொப்பமிட்டனர். சரிங்களா? இப்போ அடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஹெச்கே முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி. தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்த துணைத் தலைவர்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நண்பர்களே அரசியலமைப்பு சட்டம் வந்து நமது கைக்கு வந்த வரலாறு. இப்போ வந்து டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்ததான் வரைவு குழு. அரசியல் நிர்ணய சபை வந்து நண்பர்களே 13 நிரந்தர குழுக்களை அமைத்தது பார்த்தீங்களா? அதில் ஒரு குழு தான் வரைவு குழு. இது உருவாக்கப்பட்ட நாள் வந்து 29 ஆகஸ்ட் 1947 நண்பர்களே. இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்கப்படும். தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் நண்பர்களே. அந்த வரைவு குழுக்கு ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம்னா BN ராவ். இந்த பெயரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வரைவை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா டிராஃப்ட்ஸ் மேன் யாருன்னு பார்த்தோம்னா SN முகர்ஜி. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா நண்பர்களே? அடுத்தது வரைவு குழு உறுப்பினர்கள். இந்த குழு உறுப்பினர்கள் எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்பாங்க. யார் வந்து குழு உறுப்பினர்கள் இல்லை அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. யார் யார் குழு உறுப்பினர்கள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அம்பேத்கர் தலைவர், 2வது மாதவராவ், 3வது TT கிருஷ்ணமாச்சாரி, 4வது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி, 5வது N கோபாலசாமி ஐயங்கார், 6வது வந்து முகமது சாதுல்லா, 7வது வந்து KM முன்ஷி. சரிங்களா நண்பர்களே? வரைவு குழுவில் வந்து தலைவர் உட்பட மொத்தம் 7 உறுப்பினர்கள். புத்தகத்தில் வந்து நண்பர்களே 12ஆம் வகுப்பு அரசியலமைப்பு புத்தகத்தில் ஜூகல் கிஷோர் கண்ணா மற்றும் கேவல் கிருஷ்ணா ஆகியோரது பெயர்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 பேர் தான் நண்பர்களே வரைவு குழு உறுப்பினர்கள். BN ராவ் மற்றும் SN முகர்ஜி ஆகியோர் வந்து ஆலோசகர் மற்றும் டிராஃப்ட்ஸ்மேன். இவர் வந்து குழு உறுப்பினர்களில் சேராதவர்களாகத்தான் குறிப்பிடப்படுகிறார்கள். இப்போ வந்து நண்பர்களே வரைவு குழு உறுப்பினர்கள் வந்து ஒரு டிராஃப்ட் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் பார்த்தீங்களா? அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்தெந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எந்தெந்த பகுதிகளை எடுத்தார்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த பகுதி வந்து நண்பர்களே எக்ஸாம்பிள் வந்து அடிக்கடி கேட்கப்பட கேள்வி. அதனால் வந்து இதை கவனமாக பார்ப்போம். முதல்ல வந்து நண்பர்கள் இந்திய அரசாங்க சட்டம். இது வந்து 1935 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்திலிருந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வந்து கூட்டாட்சி விதிகளை வந்து எடுத்திருக்காங்க. ஆளுநர் பதவி அப்படிங்கிற முறையை எடுத்திருக்கிறாங்க. நீதித்துறை கட்டமைப்பு அப்படிங்கிற பகுதியை வந்து எடுத்திருக்கிறாங்க. பொது தேர்வாணையங்கள் அந்த ஐடியாவை வந்து எடுத்திருக்கிறாங்க. நெருக்கடி கால விதிகள் அந்த ஐடியாவும் எடுத்திருக்கிறாங்க. நிர்வாக விவரங்கள் அந்த ஐடியாவும் எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்திய அரசாங்க சட்டத்திலேருந்து இத்தனை விவரங்களை வந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து நண்பர்களே பிரிட்டன் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து நாடாளுமன்ற அரசு முறை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற ஐடியாவை எடுத்திருக்கிறாங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஐடியாவை எடுத்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற செயல்முறைகள் அப்படிங்கிற ஐடியாவை எடுத்திருக்கிறாங்க. இடைக்கால தடை ஆணைகள் என்ற ஐடியாவும் எடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி. இது 3 வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. அடுத்து வந்து அமெரிக்க அரசமைப்பிலிருந்து எந்தெந்த பகுதிகள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துப்போம். அடிப்படை உரிமைகள் நண்பர்களே, அடிப்படை உரிமைகள் ஐடியா வந்து அந்த அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. நீதி சீராய்வு, அதாவது ஒரு சட்டம் வந்து பொதுமக்களுக்கு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீதி மறுசீராய்வு பண்ணும். அந்த ஐடியா வந்து அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், அந்த தீர்மானத்தையும் அங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசுத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஆக மொத்தத்தில் உயர் தலைவர்களுக்கு வந்து
பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னென்னு பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி சீராய்வு, அப்புறம் பதவி நீக்க முறை. பதவி நீக்க முறை என்ற வார்த்தை வந்தால் நண்பர்களே, நம்ம வந்து வினாத்தாளில் அமெரிக்க அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருக்கணும். இப்போ அடுத்தது வந்து அயர்லாந்து. அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது அரசியலமைப்பு சட்டப்பகுதி பகுதி 4 ஆர்டிகல் 36லேருந்து 51 வரை இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அடுத்ததாக கனடா நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படிங்கிற அம்சத்தை வந்து கனடா நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், சரிங்களா நண்பர்களே, அந்த பொதுப்பட்டியல் அம்சத்தையும் கனடா நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் அப்படிங்கிற ஐடியாவும் கனடா நாட்டிலேருந்து எடுத்துருக்காங்க. அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, சரிங்களா நண்பர்களே, உச்சநீதிமன்றம் வந்து எந்த அளவுக்கு அறிவுரை வழங்கலாம் அப்படிங்கிற அந்த வரம்பு, ஒரு லைன், அந்த வரம்பு எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு கேள்வி கேட்கப்படலாம், சரிங்களா. அடுத்ததாக ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. இந்த கான்செப்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஜெர்மனியில் வந்து ஜெர்மன் அல்லாதவர்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டன. அதே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு கான்செப்ட் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவை தலைமையாக கொண்ட பல நாடுகள் வந்து ஒன்றிணைந்து அந்த நாட்டுக்கு வந்து சோவியத் யூனியன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எதையெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4ஆவில் ஆர்டிகல் 51A வந்து அடிப்படை கடமைகளை வந்து விவரிக்கிறது. நம்ம குடிமக்களுக்கு வந்து மொத்தம் 11 கடமைகள் உள்ளன. இந்த கடமைகள் வந்து 1976 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக வந்து நண்பர்கள் முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல் அப்படிங்கிற வார்த்தைகளும் இந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டன. அடுத்ததாக நீதியின் மாண்புகள் என்ற ஐடியாவும் சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்ததாக ஃப்ரான்ஸ்லேருந்து குடியரசு, அதாவது ரிப்பப்ளிக், முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தைகளும் இந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டன. குடியரசு மற்றும் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக தென்னாப்பிரிக்க நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து அரசியலமைப்பு திருத்தமுறை ஆர்டிகல் 368 நண்பர்களே, இந்த அரசியலமைப்பு திருத்தமுறை என்கிற ஐடியா வந்து தென்னாப்பிரிக்க நாட்டிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டையும் இந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அந்த மாதிரி பல்வேறு நாட்டின் அரசியலமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சட்ட வரைவு வந்து தயாரிக்கப்படுது, சரிங்களா. ஒரு டிராஃப்ட் வந்து தயாரிக்கப்படுது. முதல் வரைவு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரைவு பிப்ரவரி 21, 1948 வந்து வரைவு குழுவால் வெளியிடப்பட்டது, சரிங்களா நண்பர்களே. இந்த டேட்டை வந்து குறித்து வச்சுக்கோங்க. இரண்டாவது வரைவு அரசியலமைப்பு குழுக்களின் பரிந்துரைகள் மற்றும் நம்ம ஏற்கனவே பார்த்த 13 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டதுன்னு, அந்த குழுக்களின் பரிந்துரைகள் மற்றும் பொதுமக்களின் கருத்து. ஒரு சட்டம் வெளியிடணும்னா பொதுமக்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்க அந்த சட்டத்தை வந்து பொதுமக்களின் பார்வைக்கு வைப்பாங்க. அதன்படி பொதுமக்களின் கருத்துக்களை ஏற்று அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது வரைவு வந்து அக்டோபர் 1948 வந்து வரைவு குழுவால் வெளியிடப்பட்டது. இந்த மாதத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்ததாக வந்து அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி வெளியிடப்பட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 26 ஜனவரி 1950 வந்து நடைமுறைக்கு வந்தது, சரிங்களா நண்பர்களே. இப்படித்தான் அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு வந்து கைக்கு கிடைத்தது. இப்போ வந்து நண்பர்களே, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கைக்கு கிடச்சிருச்சு. இதனுடைய முகப்புரை எப்படி இருக்கும், இந்த முகப்புரையை படிச்சுட்டு இந்த முகப்புரையை பற்றி முழு விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். முகப்புரையை படிச்சிடலாம். இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம, மதச்சார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்கச் செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசியலமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்போ வந்து நண்பர்களே, முகப்புரையின் A to Z டீட்டெயில்ஸை முழுசாக பார்த்துருவோம்.
முகப்புரையானது நண்பர்களே பெருமதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என சிறப்பிக்கப்படுகிறது. அதாவது இதுதான் அரசியலமைப்பினுடைய சாவி. அடுத்ததா இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. ஒட்டுமொத்த அரசியலமைப்பின் சாரமே இந்த முகப்புரை தான் விளக்குகிறது. ஜவஹர்லால் நேருவால் குறிக்கோள் தீர்மானம் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 1946 டிசம்பர் 13 அன்று கொண்டு வரப்பட்டது. குறிக்கோள் தீர்மானம் நண்பர்களே சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு முதல் கூட்டத்தொடர், அதாவது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடரில் டிசம்பர் 13 அன்று கொண்டு வருகிறார். இதுதான் அரசியலமைப்பின் முகப்புரையாக பிற்காலத்தில் வடிவம் பெற்றது. இந்த தீர்மானம் ஜனவரி 22, 1947 அன்று அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இந்த தீர்மானம் தான் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையாக வடிவம் பெற்றது. இதுதான் நண்பர்களே முகப்புரை உருவான வரலாறு. முகப்புரையை வரைந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நண்பர்களே BN ராவ் ஆவார். அதாவது முகப்புரைக்கு பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து அதை ஒரு வடிவமாக கொண்டு வந்தவர் BN ராவ் ஆவார். முகப்புரை நண்பர்களே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்குது. சரிங்களா? ஒரே ஒரு திருத்தம், அதாவது முகப்புரையில் 2024-25 வரையில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு திருத்தம் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி என்னும் 3 வார்த்தைகள் அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்டன. சரிங்களா நண்பர்களே? இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்ததான் முகப்புரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல. அதாவது இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. 1966 பெருபரி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் அந்த வழக்கில் முகப்புரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல, அதை திருத்த முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி. 1973 கேசவானந்த பாரதி மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முகப்புரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி தான், அதை திருத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இந்த தீர்ப்பின்படி நண்பர்களே 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தப்பட்டது. சரிங்களா? இந்த 2 வழக்குகளுமே நண்பர்களே எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்படக்கூடியது. அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற வார்த்தைகள் வரிசையாக இடம்பெற்றுள்ளன. அரசியலமைப்பு முகப்புரையில் இந்த வார்த்தைகள் முதல் பத்தியில் இந்த மாதிரி வரிசையாக இடம்பெற்றுள்ளன. இது எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதாவது இந்த வார்த்தைகளை முன்னுக்கு பின் கொடுத்து இதை சரிப்படுத்துங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நண்பர்களே. முன்னாடியும் கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நண்பர்களே அந்த பத்தியை தொடர்ந்து ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் என்ற வார்த்தைகள் வரிசையாக இடம்பெற்றுள்ளன. இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டுகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்கப்படலாம். இந்த வீடியோவில் நண்பர்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு, அதன் முகப்புரை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி முழுசாக பார்த்துருவோம். நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.